ஹலோ சொல்டா வேலண்டைன்ஸ் டே வருது gift வாங்கணுமா அதுக்கு டராஸ்ல சேல் போகுதா வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் சேல் கொண்டு வந்துட்டானுங்களா அது எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லவா ஓகே ஸோ gift வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே இது உனக்கு மட்டும் சொல்லி சரி வராது எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ டராஸில் வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன சேல் வந்திருக்கு அந்த சேலில் எப்படி பொருட்கள் வாங்குறது உண்மைக்குமே நமக்கு டராஸில் சேலில் பொருட்கள் வாங்கலாமா இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்காவில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் டராஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் நம்மளுக்கு வந்து சேல் வந்து நடந்துகிட்டு இருக்கும் இந்த சேல்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விதமான டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் இந்த டிஸ்கவுண்ட்ஸை நம்ம சரியாக யூஸ் பண்ணோம்னா ஒரு ஷாப்பில் வாங்குற பொருட்களை விட விலை குறைவாக நம்மளுக்கு வந்து பொருட்கள் வந்து வாங்கலாம் நான் ஏற்கனவே பல தடவை நடந்த சேல்ஸை பற்றி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஐடியா வந்து கிடைக்கும் டராஸில் நீங்கள் வாங்குற பொருட்கள் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ரிவ்யூ இருக்கணும் சரியான ரேட்டிங் இருக்க பொருட்களை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நிறைய பேர் டராஸில் கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானா இருந்தாலும் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு விஷயம் பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்க்கு வந்து சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதுதான் அதில் இருக்க ஒரு மைனஸான விஷயமாக இருக்கு இன்கேஸ் இந்த வீடியோவை பார்த்து சரி டராஸில் வந்து நம்மளுக்கு ஷிப்பிங்கான சார்ஜஸை வந்து இல்லாமல் பண்ணாங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா இந்த சேல் டைம் பீரியட்ல மட்டும் நம்மளுக்கு வந்து ஷிப்பிங்கான சார்ஜஸை வந்து நம்மளுக்கு வே ஆஃப் பண்ணுறாங்க ஸோ அதனால இப்போ வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்மளுக்கு பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி இந்த சேல் வந்து நம்மளுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ நிறைய விதமான கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் மாஸ்டர் கார்டுக்கான ஆஃபர்ஸ் அதுக்கப்புறம் 100க்கு 10% 12% இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் உண்மைக்குமே டராஸில் நடக்கிற இந்த வேலண்டைன் டே சேல் வந்து ஓகேயா இல்லையா உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ கிஃப்ட் வாங்கலாமா இல்லையான்னு ஸோ ஃபர்ஸ்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம டராஸ் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேல் இஸ் லைவ் நவ் அப்படின்னு ஒரு பேனர் வந்து ஷூ ஆகிட்டு இருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னு தான் உங்களுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே சேலை வந்து பார்க்கலாம் அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே சேல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீரைட் யுவர் லவ் ஸ்டோரி அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த சேலில் நம்மளுக்கு கொடுத்துருக்க பெனிஃபிட்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வவுச்சர் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 15,000 வரையும் வவுச்சர் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபாஸ்ட்டாக டெலிவரி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 12% அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ 12% நம்மளுக்கு வந்து பேங்க்ல வந்து ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும் அதாவது செலக்டான சில கார்டுகளுக்கு மட்டும் ஆஃபர்ஸ் கிடைக்கும் அதை வந்து கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும் அதுக்கு கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மெகா டீல்ஸ் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட்ல இருக்க பொருட்களை வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல ஐஃபோன் 11 இருக்கு கோப்ரோ இருக்கு அதுக்கு பிறகு ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பமான பொருட்கள் எது இருந்தாலும் அது வந்து இந்த மெகா டீல்ல வந்து இருக்குதா இல்லையான்னு பார்த்ததுக்கு பிறகு பொருட்களை வந்து வாங்குறதா இல்லையான்னு யோசிக்கணும் ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு கீழே கொஞ்சம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு சைட் வைட் பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து விசா கார்டு வச்சு இல்லாமல் மாஸ்டர் கார்டு ஒன்று வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் கார்டையும் யூஸ் பண்ணி இந்த சேலில் வந்து பொருட்கள் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் டேட் பார்த்தீங்கன்னா 8-9 பிப்ரவரிக்குள்ளே வாங்கினா தான் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன கிரெடிட் கார்டில் வந்து நம்மளுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பட் இதில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா 100க்கு 10% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால கட்டாயம் அதை கிளிக் பண்ணி பாருங்க மேக்ஸிமம் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சில நேரம் பார்த்தீங்கன்னா சில கார்டில் பார்த்தீங்கன்னா 1500 தான் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டாக இருக்கும் சில கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மாதிரி இருக்கும் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால உங்களுக்கு அந்த விஷயம் தெரியணும் அப்படின்னா அந்த கார்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு அந்த விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வவுச்சர் கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வவுச்சர்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும் நீங்கள் வந்து மாஸ்டர் கார்டில் தான் உங்களுடைய பொருட்களை வாங்க போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த மாஸ்டர் கார்டுக்கான வவுச்சரை வந்து கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த கார்டில் பேமெண்ட் பண்ணும்போது அந்த வவுச்சர் வந்து அந்த இடத்துக்கு அட் ஆகும் அப்படி இல்லைன்னா அட் ஆகாது ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுருங்க இந்த இடத்துல நீங்கள் இந்த வவுச்சர்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரெடிட் கார்ட்ஸ்க்கான வவுச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி
பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வவுச்சர்ஸ் வந்து கலெக்ட் ஆகிரும். அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஆஃபர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5000க்கு அதிகமாக பொருட்கள் வாங்கினா சைட் வைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மார்னிங் சேவிங் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு 7500 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை 5 ஐட்டம்ஸ் கெட் 5% ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பொருட்களுக்கு கீழே போகும்போது நம்மளுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா 1999 ரூபாய்க்கு கீழே இருக்க கிஃப்ட்டும் பார்க்கலாம், 2999 ரூபாய்க்கு கீழே இருக்க கிஃப்ட்டும் பார்க்கலாம், 3999 ரூபாய்க்கு கீழே இருக்க கிஃப்ட்டும் பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கிஃப்ட்டை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கிஃப்ட்டை வந்து வாங்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஐட்டமை வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். உண்மைக்குமே நம்மளுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்குதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த iPhone 11 பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,87,894 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வவுச்சர் வந்து இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 4% அப்படிங்கிற வவுச்சர் தான். இந்த வவுச்சரை வந்து நம்மளுக்கு கலெக்ட் பண்ணலாம். அதை கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு பை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் வாங்குற இந்த பொருட்களுக்கான டிஸ்கவுண்ட் வந்து கீழே வந்து ஷோ ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு டராஸில் ஒரு வவுச்சர் வந்து இந்த இடத்துல அட் ஆகிருக்கு. 3000 ரூபா நம்மளுக்கு அட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 87,000க்கு இருந்த பொருள் பார்த்தீங்கன்னா 84,000க்கு மாறிடுச்சு. அடுத்து வந்து நான் இதை வந்து பே பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் விலை வந்து குறையும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து HSBC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண போகிறனால எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 1500 ரூபா இந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டாக அட் ஆகுது. ஸோ மொத்தமாக ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,87,000 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1,83,000 மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4000 மாதிரி நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான டிஸ்கவுண்ட்டை உங்களுக்கு வந்து டராஸில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான டைம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து நைட் 12 மணி வரையும் உங்களுக்கு பொருட்கள் வாங்கினீங்கன்னா இதை விட குறைவான ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பொருட்கள் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் லிமிட்டை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை விட விலை குறைவாக பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஐஃபோன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விதமான பொருட்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கட்டாயம் அதையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைன்னா கட்டாயம் இந்த சேல் மூலமாக பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ கட்டாயம் பார்த்தீங்கன்னா செல்லரோட ரேட்டிங், கஸ்டமர் ஃபீட்பேக் இந்த ரெண்டையுமே செக் பண்ணி பார்த்துட்டு பொருட்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத யோசிங்க. ஏன்னா அது ரெண்டுமே நல்லா இருந்தால் மட்டும்தான் பொருட்கள் நம்மளுக்கு நம்பி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ கட்டாயம் செல்ல பொருட்கள் வாங்கலாமா இல்லையான்னு இருக்கவங்களுக்கு பொருட்கள் வாங்கலாம். கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா நல்ல பொருட்களை உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆஃபர்ஸை வந்து உங்களுக்கு டராஸ் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஷாப்பில் வாங்குற ப்ரைஸை விட கொஞ்சம் ஓரளவு ப்ரைஸ் வந்து குறைவாகவே உங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்கலாம். பட் ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுருங்க, இதுக்கான ரிவ்யூஸ் அண்ட் கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாத்தையுமே கட்டாயம் செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு பொருட்கள் வந்து வாங்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்குற பொருட்களில் ஏதோ ஒரு பிழை இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த ரெண்டு விஷயங்களையும் செக் பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் ஓகே இருந்தால் மட்டும் பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இதை விட கொஞ்சம் விலைகள் அதிகமாக இருந்தாலும் மற்ற செல்லர்கிட்ட உங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்கலாம். ஸோ இந்த வேலண்டைன் டே சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 8, 9, 10 சில கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 11 வரை நம்மளுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலண்டைன் டே சேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ டராஸ் மூலமாக எப்படி பொருட்கள் வாங்குறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது ஐகார்டில் கொடுக்குறேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். ஆஃபர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதே மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.